உலகத்துல எங்களை சுத்தி உள்ளதை எங்களை ரெண்டா பிரிக்கலும். சடப்பொருள் சக்தி, சடப்பொருள் சக்தின்னு எங்களை ரெண்டா பிரிக்கலும். இந்த சடப்பொருட்கள் எல்லாமே துணிக்கைகளால ஆனது. சடப்பொருட்கள் எல்லாமே எதால ஆனது? துணிக்கைகளால. இந்த துணிக்கைகளுக்கு தான் நாம சொல்றது அணுக்கள். அப்ப அணுக்கள் எனப்படும் மிகச்சிறிய துணிக்கைகளால் தான் எல்லா சடப்பொருட்களும் ஆக்கப்பட்டிருக்கிற. எல்லா சடப்பொருட்களும் அணுக்கள் எனப்படும் மிகச்சிறிய துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கிற. இந்த அணுக்கள் எப்படி இருக்கும் என்று ரதர்போர்ட் சொல்லி இருந்த கோலகம் மாதிரி உரும். அது எப்படி என்றால் அந்த சூரியனை சுத்தி கோள்கள் சுழல்ற மாதிரி நேரேற்றம் கொண்ட கருவை சுத்தி மறையேற்றம் கொண்ட இலத்திரன்கள் சுழலும். அப்படித்தான் ரதர்போர்ட் சொன்ன. அப்ப இதுல நேரேற்றம் மறையேற்றம் என்றால் ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று கவரும். ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று கவரும். அதால கருவ இலத்திரன்கள் அடையும். அப்படி நீங்க யோசிக்கலாம். என்றாலும் அப்படி நடக்காது. ஏனென்றால் இலத்திரன்கள் சுழற்சி காரணமாக அப்படி நடக்காது. என்றாலும் இந்த மாதிரி உருவல நிறைய குறைபாடுகள் இருக்கிறதால நீல்மோர் என்றவர் இன்னொரு மாதிரி உருவ சொன்னார். அதுல அவர் சொன்ன கருத்து என்னென்றால், கருவச்சூழ நிலையான சக்தி பெருமானம் கொண்ட சக்தி மட்டங்கள் காணப்படும். ஒவ்வொரு சக்தி மட்டத்திலேயும் சக்தி பெருமானம் நிலையானது. அந்த சக்தி மட்டங்கள்ல காணப்படக்கூடிய உச்ச இலத்திரன்கள் எண்ணிக்கையும் காணப்படும். முதலாம் சக்தி மட்டம் என்றா 2 இலத்திரன்கள் தான் உச்ச இலத்திரன். 2ஆம் சக்தி மட்டம் என்றா 8 இலத்திரன். அந்த மாதிரி உச்ச இலத்திரன்கள் எண்ணிக்கையும் காணப்படும். அதே மாதிரி கருவிலிருந்து வெளிநோக்கி செல்லும் போது சக்தி அதிகரிக்கும். இப்ப சாதாரணமாக அப்படித்தானே அழுத்த சக்தி எடுத்தென்றால் மேலுக்கு போக போக அழுத்த சக்தி என்ன செய்த அதிகரிச்சு. இந்த இடத்தை விட இந்த இடத்துல அழுத்த சக்தி கூட. அதே மாதிரிதான் கருவிலிருந்து வெளிநோக்கி செல்லும் போது சக்தி அதிகரிக்கும். என்றாலும் அடுத்துள்ள 2 சக்தி மட்டங்களுக்கு இடையிலான வேறுபாடு குறைவடையும். இப்ப நாங்க பார்த்தோமே, ஒவ்வொரு சக்தி மட்டத்திலும் காணப்படக்கூடிய உச்ச இலத்திரன்கள் எண்ணிக்கை காணப்படி என்று முதலாம் சக்தி மட்டத்தை எடுத்தென்றால் அதுல 2 இலத்திரன். 2ஆம் சக்தி மட்டத்துல 8, 3ல 18, 4ல 32. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம் MCQக்கு இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆக இயலும். சரியா? அடுத்தது பார்ப்போம். அணுக்கள் எடுத்தால் அணுக்களுக்குள்ள என்ன காணப்படிய? ஆரம்பத்துல நினைச்ச சடப்பொருட்கள் ஆக்கப்பட்டுள்ள மிகச்சிறிய துணிக்கை தான் அணுவென்று பிறகு கண்டுபிடிச்ச அணுக்களுக்குள்ளே உப அணு துணிக்கைகள் காணப்படியண்டு. அப்ப 3 வகையான உப அணு துணிக்கைகள் காணப்படிய. ஒன்று புரோத்ரன், அடுத்தது நியூத்ரன், அடுத்தது இலத்திரன். கேள்விகளை பாருங்க, சிம்பிளாக வந்திருக்கிற. சில டைம்ல புரோத்ரன் இலத்திரனோட ஏற்றம் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு விட சரி. அந்த மாதிரி கேள்வியும் ஓ லெவல்ல வந்திருக்கிற. அதால நீங்க ஈஸியான விஷயங்களை படிச்சு நிறைய புள்ளிகளை எடுத்துக்கொள்ள பாருங்க. இப்ப பொதுவா நீங்க கஷ்டமான விஷயத்துல மார்க்ஸ் எடுத்தாலும், MCQல கஷ்டமான ஒரு விஷயத்துக்கு நீங்க சரி எடுத்தாலும், லேசான ஒரு விஷயத்துக்கு சரி எடுத்தாலும் 1 மார்க்ஸ் தான். அதால நாங்க எப்பயுமே மார்க்ஸ் இப்ப எக்ஸாம் கிட்ட வாயிட்டபடியால மார்க்ஸை லேசான வழிகளை ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி படிக்க வேணும். அடுத்தது பார்ப்போம். அப்ப உச்ச இலத்திரன்கள் எண்ணிக்கை அது தெரிஞ்சுக்கணும். அடுத்த நீல் போர்ட மாதிரி உருவுல என்ன விஷயம் இருக்கிறது, ரத போட்ட மாதிரி உரு, கோலக மாதிரி உரு, அந்த மாதிரி விஷயங்கள் MCQக்கு யூஸ் ஆகக்கூடிய பாயிண்ட்டுகள். அடுத்தது நாங்க பார்ப்போம். புரோத்ரனும் நியூத்ரனும் தான் கருவுல காணப்படிய. இலத்திரன்கள் கருவை சூழ உள்ள ஒரு பாதையில காணப்படிய இலத்திரன்கள். நீல்போர்ட மாதிரி உருப்படி சக்தி மட்டங்கள்ல காணப்படிய. அது சக்தி மட்டங்களுக்கு நிலையான சக்தி பெருமானங்கள் காணப்படிய. அப்ப இந்த புரோத்ரன் எடுத்தால் அதுக்கு திணிவு உண்டு. நியூத்ரனுக்கும் திணிவு உண்டு. இலத்திரண்ட திணிவு மிகவும் சின்னது. அதாவது புரோத்ரண்ட திணிவை விட 1840 மடங்கு சிறியது. அப்ப எனக்கு 1840 வைக்கிற யாராவது ஒருவத்தார அந்த ஒருவாவை நாங்க மதிப்போமா? இல்ல, சின்ன காசு தானே. அதே மாதிரிதான் புரோத்ரன் நியூத்ரன் திணிவோட ஒப்பிடும் போது இலத்திரனின் திணிவை புறக்கணிக்கலாம். சரியா? அடுத்தது அப்ப அணுட திணிவு என்றால் அது என்ன? புரோத்ரன் நியூத்ரன் திணிவை தான் பொதுவா நாங்க பாக்குறது. கருவுக்குள்ள காணப்படும் துணிக்கைகள் தான் புரோத்ரனும் நியூத்ரனும். ஆகவே புரோத்ரனும் நியூத்ரனும் கருத்துணிக்கைகள் என்று அழைக்கப்படிய. அடுத்தது நாங்க பார்ப்போம் முக்கியமான ஒரு விஷயம், அணுவென் திணிவன். இப்போ ஒரு மூலம் எக்ஸ் என்றால் 11, 23 எடுப்போமே. இந்த கீழே கேட்கிறது அணுவென், மேலே கேட்கிறது
திணிவன். அணு என்றால் புரோத்ரான்களின் எண்ணிக்கை. அப்ப அணுவன் மாற மாற மூலகம் மாறும். இப்ப அணுவன் ஒன்றென்றா அது ஐதரசன். இது இந்த உலகத்துல இருந்தாலும் சரி, சூரியன்ல இருந்தாலும் சரி, அணுவன் ஒன்றென்றா அது ஐதரசன், அணுவன் ரெண்டென்றா அது ஹீலியம். அப்ப அணுட அடையாளம் தான் அணுவன் என்பது. அப்ப அணுவின் கருவில் உள்ள புரோத்ரான்களின் எண்ணிக்கை தான் அணுவெண். அணுவெண் இது எடுத்தா திணிவன். அணுவோட திணிவை தீர்மானிக்கிறது புரோத்ரனும் நியூத்ரனும். ஆகவே புரோத்ரன் எண்ணிக்கை எனதும் நியூத்ரன் எண்ணிக்கை எனதும் கூட்டுத்தொகை தான் திணிவன். புரோத்ரன் எண்ணிக்கை எனதும் நியூத்ரன் எண்ணிக்கை எனதும் கூட்டுத்தொகை. அப்ப இங்க 23 திணிவன் என்றால் புரோத்ரன் 11 தானே. அப்ப நியூத்ரன் எத்தனை இந்திக்கோணும்? 12 இருந்திருக்கோணும். அடுத்தது இலத்திரன் எண்ணிக்கையை எடுத்தால் அணு நடுநிலையானது. அணு நடுநிலையானது என்றபடியால புரோத்ரன் எண்ணிக்கை இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமன். அணுவுல சரியா அயனாகும் போது அதுல வித்தியாசங்கள் வார. அப்ப இதுல எத்தனை இலத்திரன் கேட்டா 11 இலத்திரன். அப்ப இதுல வாங்க சாடையா நாங்க சின்ன விஷயங்களை இதுல கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். இதுல அணுவெண் யாது 11, திணிவெண் யாது 23, அணுவில் உள்ள புரோத்ரன்களின் எண்ணிக்கை யாது 11, இலத்திரன்களுடைய எண்ணிக்கை 11, நியூத்ரன்களுடைய எண்ணிக்கை எத்தனை 12. அப்ப இது கிளியர் தானே. அப்ப எந்த சரி இந்த மாதிரி குறியீடு ஒன்று தந்தால், ஏதாவது ஒரு மூலகத்துல தந்தால் எங்களுக்கு அணுவன் திணிவன் அதுகளை கண்டுபிடிக்க இயலும். அடுத்தது நாங்க பார்ப்போம் நீல்போர்ஸ் என்ன. ஒவ்வொரு சக்தி மட்டத்திலும் காணப்படக்கூடிய உச்ச இலத்திரன்கள் எண்ணிக்கை காணப்படுகிறது. முதலாம் சக்தி மட்டத்துல 2 இலத்திரன். இது ஒரு கிளாஸ் ரூம் நினைச்சுக்கோங்க. இப்ப பொதுவாக கருவை வந்து டீச்சர்ஸ் டேபிள் நினைச்சுக்கோங்க, சக்தி மட்டங்கள் வந்து மாணவர்கள் வரிசைகள் நினைவு வச்சுக்கோங்க. அப்ப முதலாம் வரிசையில வந்து 2 டெஸ்க் தான் நீக்கலாம். அப்ப 2 பேர் தான் நீக்கலாம். அடுத்தது 2 பேரும் நிறைஞ்ச பிறகுதான் பின்னுக்கு போகலாம் அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. 3 பேர் இருக்கேலுமா 7. அப்ப 2ஆவதுல வந்து 8 பேர் இருக்கலாம், 3ஆவதுல 18 பேர் இருக்கலாம். ஆனால் அதுல எப்படி இருக்கிறேன்னு சொன்னால் 8 பேர் நிறைஞ்ச பிறகு 4வது சக்தி மட்டத்துக்கு 2 பேர் போன பிறகுதான் திருப்பி நிறையும். அப்ப பாருங்க, எங்க சிலபஸுக்குள்ள எங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப முதலாம் சக்தி மட்டத்துல 2 நிறையிற, 2 நிறைஞ்ச அப்புறம் 2ஆம் சக்தி மட்டத்துல 8 வரைக்கும் நிறையலும், 3ஆம் சக்தி மட்டத்துல 8 வரையும் நிறைஞ்சிட்டு 4ஆம் சக்தி மட்டத்துல 2 நிறைஞ்சிட்டு தான் திருப்பி இதுல மத்ததுக நிறையுது. சரியோ? அப்ப எங்களோட சிலபஸுக்குள்ள 20 மூலகங்கள் தான் நாங்க படிக்கிற. சரி, இப்ப இதுல உதாரணத்துக்கு நாங்க பார்ப்போம் கல்சியத்துல இலத்திரன் நிலையமைப்பை எப்படி எழுதுற. இலத்திரன் நிலையமைப்புன்னா இலத்திரன்கள் எப்படி நிரம்பி இருக்கிற, எந்த சக்தி மட்டங்கள்ல இலத்திரன்கள் எவ்வாறு பரவி இருக்கிறது தான் நாங்க எழுத போறோம். இப்ப கல்சியத்தை எடுத்தோம் என்றால் கல்சியத்திட அணுவெண் வந்து 20. கல்சியத்திட அணுவெண் எத்தனை 20. அப்ப இந்த ஒரு உதாரணம் நான் சொல்லித்தார உங்களுக்கு 20 மூலகங்களுக்குமே எழுத இயலும். கல்சியத்திட அணுவெண் 20. முதலாம் சக்தி மட்டத்துல எத்தனை இருக்கலாம்? 2 தான் இருக்கலாம், 2க்கு மேல இருக்க இயலாது. 2ஆம் சக்தி மட்டத்துல எத்தனை இருக்கலாம்? 8. 3ஆம் சக்தி மட்டத்துல 18 இருக்கலாம். ஆனால் 8 தான் ஃபர்ஸ்டுக்கு நிறையும். நிறைஞ்ச பிறகு 4ஆம் சக்தி மட்டத்துல 2 நிறைஞ்சிட்டு தான் மிச்சம் நிறைகிறது. சரியா? அப்ப இங்க 8 நிறையும், 2 மட்டும் 10, 10 மட்டும் 18, 20 வரணும் தானே. அப்ப 2. அப்ப கல்சியத்துல இலத்திரன் நிலையமைப்பு எப்படி? 2, 8, 8, 2. அப்ப அதமா ஏதோ ஒரு மூலகத்தை உங்களுக்கு தர எக்ஸ் என்ற மூலகமாம் அதுல அணுவெண் 14ஆம் இலத்திரன் நிலையமைப்பை எழுத சொல்ற. அப்ப முதலாம் சக்தி மட்டத்துல 2, 2ஆம் சக்தி மட்டத்துல 8, 2ம் 8ம் 10. அப்ப 3ஆம் சக்தி மட்டத்துல 4 வரணும். சரிதானே? இப்ப இலத்திரன் நிலையமைப்பும் உங்களுக்கு எழுத இயலும். அடுத்தது பார்ப்போம், இலத்திரன் நிலையமைப்பை வச்சைகளுக்கு கூட்டம் ஆவர்த்தனம் சொல்லலாம். இது எத்தனாம் கூட்டமன் எத்தனாம் ஆவர்த்தனமன் அது மாதிரி விஷயங்கள் சொல்ல இயலும். சரியா? இப்ப சக்தி மட்டங்கள் இருக்கிறதானே அதில் இலத்திரன்கள் நிரம்பும். அப்ப இந்த சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை தான் ஆவர்த்தனத்தை தரும். சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை ஆவர்த்தனத்தை தரும். இப்ப இங்க பார்த்தென்றால் 4 சக்தி மட்டங்கள்ல இலத்திரன் நிறைஞ்சிருக்கிற. ஆகவே இது எத்தனாம் ஆவர்த்தனம்? 4ஆம் ஆவர்த்தனம். 3 சக்தி மட்டங்கள்ல இலத்திரன் நிறைஞ்சிருந்தால் 3ஆம் ஆவர்த்தனம். 2 சக்தி மட்டங்கள்ல இலத்திரன் நிறைஞ்சிருந்தால் 2ஆம் ஆவர்த்தனம். அப்ப ஆவர்த்தனமும் கண்டுபிடிக்க இயலும். அப்ப இதோட ஆவர்த்தனம் எத்தனை?
4 சக்தி மட்டங்கள்ல இலத்திரன் நீக்கிறோம். ஆகவே ஆவர்த்தனம் 4. கூட்டம் கேட்டென்றால் இறுதி ஓட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கை. கடைசி ஓட்டுல எத்தனை இலத்திரன்கள் ஈக்கிறோ அதுதான் கூட்டம். அப்ப கல்சியத்துல கடைசி ஓட்டுல 2 இலத்திரன் ஈக்கிற. ஆகவே கல்சியம் எத்தனாம் கூட்டம்? 2ஆம் கூட்டம். அடுத்தது நாங்க பார்ப்போம். முதல் 20 மூலகங்களும் உங்களுக்கு ஓர்டருக்கு பாடமாக இருக்கணும். அந்த மூலகங்களுடைய இலத்திரன் நிலையமைப்பு எப்படி வரும், கூட்டம் எப்படி வரும் என்ற விஷயம் பார்ப்போம். கூட்டம் ஆவர்த்தனம் எப்படி வரும் என்ற விஷயத்த பார்ப்போம். முதல் 20 மூலகங்களை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். உங்களுக்கு அந்த பாட்டும் தெரியும் தானே. கட்டாயம் 20 மூலகங்களும் ஓர்டருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இதுல வார கேள்வி எல்லாம் சிம்பிள். இதுக்கு பெருசா டைம் ஒன்று செலவழிக்க தேவையில்ல. ஐதரசன் அணுவெண் 1, ஹீலியம் அணுவெண் 2, லித்தியம் அணுவெண் 3. அப்ப எங்களுக்கு இந்த அணுவெண் அடிப்படையில அணுவெண் என்றா என்ன? புரோத்ரன்களின் எண்ணிக்கை. புரோத்ரன்களின் எண்ணிக்கை இலத்திரன்களின் எண்ணிக்கைக்கு சமனாக வார. ஆகவே எங்களுக்கு இலத்திரன் நிலையமைப்பை எழுத இயலும். நான் உதாரணமாக எழுதுறேன். நைதரசன். நைதரசனுக்கு அணுவெண் 7. அப்ப எப்படி வரும்? 2,5. 2,5. பொஸ்பரஸ் எடுத்தால் பொஸ்பரஸுக்கு அணுவெண் 15. அப்ப 2, 8. 2 8 10. இன்னும் 5 இலத்திரன் 3ஆம் சக்தி மட்டத்துல வரும். குளோரினுக்கு எடுத்தால் 17. 17 2, 8, 7. சரி சரி சிம்பிளா நான் அணுவெண் தெரிஞ்சா இலத்திரன் நிலையமைப்பை எழுதிடலும். எங்களுக்கு மெக்னீசியம் எடுத்தால் 12 அணுவெண். ஆகவே முதலாம் சக்தி மட்டத்துல 2, 2ஆம் சக்தி மட்டத்துல 8, 3ஆம் சக்தி மட்டத்துல 2. அப்ப அணுவெண்ணை வச்சு எங்களுக்கு இலத்திரன் நிலையமைப்பை எழுதியலும். எந்த மூலகங்களாக இருந்தாலும் அவங்க XYZ ஏதாவது ஒரு குறியீட்டை தந்தாலும் எங்களுக்கு அணுவன் தெரியும் என்றால் அதுல இலத்திரன் நிலையமைப்பை எழுதிடலும். இப்ப முதல் 20 மூலகங்களுடைய இலத்திரன் நிலையமைப்பு எழுதியிருக்கிறார். இதை வச்சு எங்களுக்கு ஒவ்வொரு மூலகமும் என்ன கூட்டமன் என்ன ஆவர்த்தனம் என்று கண்டுபிடிக்கலும். ஆவர்த்தனம் என்றா என்ன? எத்தனை சக்தி மட்டங்கள் காணப்படும் என்றது. அப்ப ஐதரசன் ஹீலியம் ஒரு சக்தி மட்டம், 2க்கும் ஒரு சக்தி மட்டம். முதலாம் சக்தி மட்டத்துல மட்டும்தான் இலத்திரன். இப்ப ஐதரசன் எடுத்தால் முதலாம் சக்தி மட்டத்துல ஒரு இலத்திரன். ஹீலியம் எடுத்தா முதலாம் சக்தி மட்டத்துல 2 இலத்திரன். அப்ப இவங்க 2 பேரும் முதலாம் ஆவர்த்தனம். அப்ப லித்தியத்துக்கு 2 சக்தி மட்டம், புளோரினுக்கு 2 சக்தி மட்டம், நியோனுக்கு 2 சக்தி மட்டம். ஆகவே இவங்க எல்லாம் 2ஆம் ஆவர்த்தனம். இவங்கெல்லாம் 2ஆம் ஆவர்த்தனம். இங்க சோடியத்திலிருந்து ஆர்கான் வரைக்கும் எடுத்தா 3 சக்தி மட்டம். ஆகவே 3ஆம் ஆவர்த்தனம். எத்தனாம் ஆவர்த்தனம்? 3ஆம் ஆவர்த்தனம். பொட்டாசியம் கல்சியம் 4ஆம் ஆவர்த்தனம். பொட்டாசியம் கல்சியம் 4ஆம் ஆவர்த்தனம். அப்ப ஆவர்த்தனம் கண்டுபிடிக்க எழுந்தானே சக்தி மட்ட எண்ணிக்கை தான் ஆவர்த்தனம். ஆகவே முதலாம் ஆவர்த்தனத்தை எடுத்தா ஐதரசன் ஹீலியம். 2ஆம் ஆவர்த்தனம் லித்தியம் பெரிலியம் போரன் கார்பன் நைதரசன் ஆக்சிஜன் புளோரின் நியோன். 3ஆம் ஆவர்த்தனம் சோடியத்திலிருந்து ஆர்கான் வரைக்கும் 3ஆம் ஆவர்த்தனம். பொட்டாசியமும் கல்சியமும் 4ஆம் ஆவர்த்தனம். இப்ப நாங்க கூட்டம் பார்த்தோம் என்றால் இறுதியோட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கை தான் கூட்டத்தை தார. இப்ப இறுதியோட்டுல ஒரு இலத்திரன் இருந்தால் முதலாம் கூட்டம், இறுதியோட்டுல 2 இலத்திரன் இருந்தால் 2ஆம் கூட்டம். அப்ப இதுல ஐதரசன் எத்தனாம் கூட்டம்? முதலாம் கூட்டம். ஹீலியம் இறுதியோட்டுல 2 இலத்திரன் தான் என்றாலும் அது கொஞ்சம் ஸ்பெஷலானது. ஏனென்றால் இறுதியோடு பூரணம் என்றதால அவர் நாங்க 8ஆம் கூட்டத்துலதான் சேர்க்கிய சடத்துவ வாயுவோடு தான் சேர்க்கியது. அப்ப ஐதரசன் முதலாம் கூட்டம், ஹீலியம் 8ஆம் கூட்டம், லித்தியம் முதலாம் கூட்டம், பெரிலியம் 2, போரன் 3, கார்பன் 4, நைட்ரசன் 5, ஆக்சிஜன் 6, புளோரின் 7. அதே நேரம் நியோன் 8ஆம் கூட்டம். சோடியம் இறுதியோட்டு இலத்திரன் எண்ணிக்கை 1 ஆகவே முதலாம் கூட்டம். மெக்னீசியம் இறுதியோட்டு இலத்திரன் 2 ஆகவே 2ஆம் கூட்டம். பொட்டாசியம் இறுதியோட்டு இலத்திரன் எண்ணிக்கை 5 ஆகவே 5ஆம் கூட்டம். அப்ப கூட்டம் கண்டுபிடிக்க தெரியும், ஆவர்த்தனம் கண்டுபிடிக்க தெரியும். அடுத்தது நாங்க பார்ப்போம், ஒரு ஆவர்த்தன அட்டவணையை எழுதுவோம். சரியா? நீங்க எக்ஸாம் ஹால்ல போனால் ஒரு ஆவர்த்தன அட்டவணை ஃபெஸ்டிக்கே பார்ட் 2 செய்யற டைம் உங்களுக்கு தாள் தாரிங் அந்த தாள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு சரி ஈஸி, நிறைய கேள்விகளுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நாங்க இதை வச்சு ஆவர்த்தன அட்டவணை எழுதும். கிடையாக வாரது ஆவர்த்தனம்
நிலை கொத்தாக வாரது கூட்டங்கள். அப்ப இந்த சைட்ல வாரது ஆவர்த்தனங்கள், இங்களை நிலை கொத்தாக வாரது கூட்டங்கள். இப்ப நாங்க எடுப்போமே முதலாம் கூட்டம், இரண்டாம் கூட்டம், மூணாம் கூட்டம், 4, 5, 8 ஆவர்த்தனத்தை எடுத்துட்டா முதலாம் ஆவர்த்தனம் 2, 3, 4. முதலாம் ஆவர்த்தனத்துல நாங்க பார்த்தா ஐதரசன் ஹீலியம். ஐதரசன் முதலாம் கூட்டம். ஆகவே முதலாம் ஆவர்த்தனம் முதலாம் கூட்டம் ஐதரசன். ஹீலியம் 8ஆம் கூட்டம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா லித்தியம் முதலாம் கூட்டம், பெரிலியம், போரான், கார்பன், நைதரசன், ஒட்சிசன், புளோரின், நியோன். அதுக்கு பிறகு சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கல்சியம். அப்போ உங்களுக்கு அணுவன் தெரியும் என்றால், இலத்திரன் இலையமைப்பு தெரியும் என்றால், அதை வச்சு எங்களுக்கு கூட்டம் ஆவர்த்தனம் கண்டுபிடிக்க தெரியும் என்றால், இந்த ஆவர்த்தன அட்டவணையை எழுதியலும் எக்ஸாம் போற டைம் இதை பார்க்காமல் குயிக்காக ஒரு 1 மினிட்லமா எங்களுக்கு எழுதிடலும் என்றால் நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆக இருக்கிறோம். இந்த ஆவர்த்தன அட்டவணை எழுதியாச்சு. இந்த ஆவர்த்தன அட்டவணை ஏன் கண்டுபிடிச்சாங்களா, அவ்வளவு மூலகங்களையும் எங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளியது கஷ்டம். அதால இந்த ஆவர்த்தன அட்டவணைய கண்டுபிடிச்சது ஈஸியாக மூலகங்களை நினைவுல வச்சுக்கொள்ளதுக்காக, ஈஸியாக மூலகங்களை நினைவுல வச்சுக்கொள்ள. அப்ப மூலகங்கள் இயல்புகளும் இந்த ஆவர்த்தனத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிய. சரியா? இப்ப இதுல எங்களுக்கு உலோகங்கள் அல்லுலோகங்கள் எதென்றும் ஆவர்த்தன அட்டவணையை வச்சு சொல்லலும். இப்ப இதுல போரன் சிலிக்கன் உலோக போலி. உலோக போலி என்ன, உலோகம் மாதிரி நடந்து கொள்ளும், அல்லுலோகம் மாதிரியும் நடந்து கொள்ளும் போரன் சிலிக்கன். அப்ப இந்த சைட்ல இருக்கிற இவங்க எல்லாரும் உலோகம். அப்ப எக்ஸாம்ல இந்த உலோகம் அல்லுலோகம் கண்டுபிடிக்க சொல்லியும் கேள்விகள் வர. அப்ப அதன் டைமுக்கும் இந்த ஆவர்த்தன அட்டவணையை உங்களை யூஸ் பண்ணிக்கொள்ளையிலுமே நாம் லித்தியம், பெரிலியம், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் அதெல்லாம் உலோகம். இங்களே இருக்கிறவங்க எல்லாரும் அல்லுலோகம். ஐதரசனும் என்ன, அல்லுலோகம் தான். இங்க இருக்கிற ஐதரசனும் அல்லுலோகம். ஹீலியம், நியோன், ஆர்கன் சடத்துவ வாயுக்கள் என்றால் இறுதியோடு பூரணம் அவங்க தாக்கம் அடையாது. பொதுவா இந்த மூலகங்கள் எல்லாம் அணுக்கள் எல்லாம் தாக்கம் அடைகிறது தண்டை இறுதியோட்ட பூரணமாக்கி கொள்ளணும் என்றதுக்காகத்தான். அப்ப இறுதியோடு பூரணம் என்றால் அது எந்த தாக்கங்களிலும் ஈடுபடாது. அப்ப இந்த ஆவர்த்தன அட்டவணை விளங்கிக்கும். அடுத்தது நாங்க அயனாக்கல் சக்தியை பத்தி பார்ப்போம். அயனாக்கம் என்றா என்டே. இதுல இப்ப நாங்க திண்மங்களை வெப்பமாக்கினா என்ன நடக்கும்? பெஸ்டா வெப்ப விரிவு நடைபெறும். அதுக்கு பிறகு அது திரவமாக மாறும். திரவத்தை வெப்பமாக்கினால் அதுவும் விரிவடையும். பிறகு வாயு நிலைக்கு மாறும். இப்ப வாயு நிலைக்கு பிறகு நிலை மாற்றம் அடையணுமோ ஏலா. சடப்பொருட்கள் 3 நிலைகள்ல தான் காணப்படிய திண்மம், திரவம், வாயு. அப்ப வாயு நிலையில் இருக்கும் போது நாங்க சக்தியை வழங்கினால் அந்த சக்தியை இலத்திரன்கள் எடுத்து இலத்திரன்கள் வெளியே போற அதுதான் அயனாக்கம். அப்ப அயனாக்கம் வாயு நிலையில தான் நடைபெறும். அப்ப வாயு நிலையில் இருக்கும் அணு ஒன்று இலத்திரனை இழந்து ஒரு இலத்திரனை முதலாம் அயனாக்கல் சக்தி என்ன எப்படி வரும்? வாயு நிலையில் உள்ள அணு ஒன்று ஒரு இலத்திரனை இழந்து வாயு நிலையில் உள்ள நேரயனாக மாறும் போது பயன்படுத்தப்படும் உறிஞ்சப்படும் சக்தியிட அளவு. இப்ப சோடியத்தை எடுத்தோம்னால் சோடியம் கேஸ் தான் அயனாக்கத்துக்குள்ளாகும். சொலிட் அயனாக்கம் அடையுமோ இல்ல. சொலிடுக்கு நாங்க சக்தியை கொடுத்தால் அது திரவமாகத்தான் மாறும். அப்ப சோடியம் கேஸ் ஒரு இலத்திரனை இழந்து Na+ கேஸாக மாறும். இதுதான் சோடியத்தின் முதலாம் அயனாக்கத்திற்கான சமன்பாடு. அப்ப எக்ஸ் என்ற மூலகத்துல முதலாம் அயனாக்கத்திற்கான சமன்பாடு உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டிருந்தால் எக்ஸ் கேஸ் அது எப்படி மாறும்? X+ கேஸாக மாறும். அடுத்தது இலத்திரனை விடுவிப்போம். அணுக்கள் தாக்கத்துல ஈடுபடுறது இறுதியோட்ட பூரணமாக்க. அவங்க இறுதியோடு பூரணம் என்றாதான் ஸ்டேபிள் மாதிரி விளங்கினோம். இப்ப நான் 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களை எடுக்கிறேன். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன். இப்ப இதுல எடுத்தால் சோடியத்தின் இறுதி ஓட்டுல ஒரு இலத்திரன், மெக்னீசியத்தின் இறுதி ஓட்டுல 2, அலுமினியத்தின் இறுதி ஓட்டுல 3, சிலிக்கன் இறுதி ஓட்டுல 4 இலத்திரன், ஆர்கன் இறுதி ஓட்டுல 8 இலத்திரன். அப்ப அது இலத்திரனை இழக்க விருப்பம் இல்ல.
விளங்கினா அப்ப முதலாம் அயனாக்கல் சக்தி கூடியது 8ஆம் கூட்டம். ஏனென்றா அவன் உறுதியாக ஈக்கிற அதால் இலத்திரனை இழக்க சாடையுமே விருப்பம் இல்லை. ஆனா இந்த சோடியத்தை எடுத்தால் ஒரு இலத்திரனை இழந்தால் இறுதியோடு பூரணமாகிற அப்ப அதுக்கு இலத்திரனை இழக்க விருப்பம். ஆகவே நாங்க கொடுக்க வேண்டிய சக்தியின் அளவு குறைந்த சக்தியை கொடுத்து சோடியத்தை அயனாக்கம் அடைய செய்ய இயலும். அடுத்தது நான் பார்ப்போம். இப்ப இது நாங்க இதுல சைஸை வச்சு அயனாக்கல் சக்தியை பத்தி ஒரு விஷயம் ஒன்று எடுப்போம் நாங்க. இப்ப இதுல பார்த்தென்றால் இதுல 11 புரோத்ரன், இதுல 12, 13, 14. அப்ப புரோத்ரன்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது, சக்தி மட்ட எண்ணிக்கை மாறல்ல. அதாவது கருவுட ஏற்றம் அதிகரிச்சால் கரு இலத்திரனை கவரும் வீதமும் அதிகரிக்கும், கவரும் ஆற்றலும் அதிகரிக்கும். அதால கரு பிடிச்சு இழுத்து கொண்டால் அணுவோட சைஸ் என்னவாகும், பருமன் என்னவாகும், சிறுசாகிற. அப்ப இந்த சைட்ல போற டைம் பருமன் சின்னதாகும். பருமன் சின்னதென்றால் கருவுக்கும் இறுதியோட்டுக்குமான தூரமும் குறைவு. அப்ப இறுதியோட்டின் மீதான கவர்ச்சி கூட. ஆகவே இறுதியோட்டு இலத்திரனை இழக்கிறது லேஸ் இல்ல. விளங்கினா? அப்ப இந்த சைட்ல போற டைம் என்ன, முதலாம் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கும். ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமாக செல்லும் போது முதலாம் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கும். எல்லாமே அதிகரிக்கும் தான், சிலவங்க அசாதாரணமாக அதிகரிக்கிறார். அது 2ஆம் கூட்டமும் 5ஆம் கூட்டமும். அதுக்கான காரணமும் ஈக்கிற அது நாங்க ஏலவல்ல தான் படிக்கிறது. இப்ப நீங்க ஓலவல் என்றதால காரணத்தை யோசிக்க வேணாம். முதலாம் அயனாக்கல் சக்தி ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமாக செல்லும் போது அதிகரிக்கும். 2ஆம் கூட்டமும் 5ஆம் கூட்டமும் அசாதாரண அதிகரிப்பை காட்டும். இப்ப நாங்க பார்ப்போம். இதுக்கு 2ஆம் கூட்டமும் 5ஆம் கூட்டமும் அசாதாரண அதிகரிப்பை காட்டும், அதை நினைவு வச்சுப்போம். இப்ப நாங்க பார்ப்போம் 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களோட அயனாக்கல் சக்தி, முதலாம் அயனாக்கல் சக்தியில போக்க பார்ப்போம். முதலாம் அயனாக்கல் சக்தி குறைந்த கூட்டம் முதலாம் கூட்டம், சரியா? அப்ப இதுல சோடியம் முதலாம் அயனாக்கல் சக்தி நல்லா குறைஞ்சது. அதுக்கு பிறகு மெக்னீசியம் அசாதாரண அதிகரிப்பை காட்டும். நாங்க சொன்ன 2ஆம் கூட்டமும் 5ஆம் கூட்டமும் அசாதாரண அதிகரிப்பை காட்டும். அதுக்கு பிறகு யாரு வர, அல்மினியம், சிலிக்கன், பொஸ்பரஸ் 5ஆம் கூட்டம், அதுவும் அசாதாரண அதிகரிப்பு. பொஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆகன். விளங்கினா? அப்ப இப்படி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கையால எழுதுறதுக்கு பெரிய ஒரு நேரம் ஒண்ணு போறல தானே. அப்ப எக்ஸாம்ல சில கேள்விகள் வந்தோம்னா இதை குயிக்கா எழுதி பார்த்து அப்ப எங்களுக்கு கண்டுபிடிக்கலும் எதுக்கு அயனாக்கல் சக்தி கூட எதுக்கு அயனாக்கல் சக்தி குறைவு வேண்டியத கண்டுபிடிக்க இயலும். அப்ப இது சரிதானே. ஆவர்த்தனத்தின் வழியே அயனாக்கல் சக்தியோட போக்கு தெரியும். கூட்டத்தின் வழியே பார்த்தால் கூட்டத்தின் வழியே பருமன் கூடும். இது பார்த்தோம்னா முதலாம் ஆவர்த்தனம், இது 2ஆம் ஆவர்த்தனம், இது 3ஆம் ஆவர்த்தனம். அப்ப சக்தி மட்டங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆகவே பருமன் கூட என்றபடியால கருவுக்கும் இறுதியோட்டுக்குமான தூரம் கூட. ஆகவே கருவோட கவர்ச்சி குறைவு. இப்ப கிளாஸ் ரூம்ல டீச்சரு கிட்ட இருக்கிற பிள்ளை என்றால் ஒழுங்கா இருப்பாங்க, சாப்பாடு அப்படி இல்லைன்னு சாப்பிட மாட்டாங்க. ஆனா பின்ரோல் இருக்கிறவங்க கலவுல சாப்பிடுவாங்க, கதைப்பாங்க, சுரண்டி கொள்ற அந்த மாதிரிதான். இப்ப கருவில் இருந்து தூரம் கூடும் போது இலத்திரனுக்கு கருவினால வர கண்ட்ரோல் குறைவு. அப்ப அவருக்கு ஈஸியா வெளியே போகணும். ஆகவே கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி செல்லும் போது அயனாக்கல் சக்தி குறைவடையும். ஆகவே இப்ப லித்தியத்தை விட சோடியத்துக்கு அயனாக்கல் சக்தி குறைவு, சோடியத்தை விட பொட்டாசியத்துக்கு அயனாக்கல் சக்தி குறைவு. அப்ப அது ஓகே தானே. கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி செல்லும் போது அயனாக்கல் சக்தி குறைவடையும். அதே நேரம் ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமாக செல்லும் போது அயனாக்கல் சக்தி அதிகரிக்கும். அதுல 2ஆம் கூட்டமும் 5ஆம் கூட்டமும் அசாதாரண அதிகரிப்பை காட்டும். அயனாக்கல் நடைபெறுவது வாய் நிலையில. அப்ப இதுல இவ்வளவுதான் விஷயம். அடுத்தது நாங்க பார்க்க போறது மின் எதிரியல்பு. எதிரெண்டா மறை என்ற மாதிரி தானே. மின் எதிரியல்பண்டா இலத்திரனை தன்னகத்தே கவரக்கூடிய ஆற்றல். எப்படியான இலத்திரன் என்றால் பிணைப்பு இலத்திரனை. இப்ப 2 அணுக்கள் சேர்ந்து பிணைப்புல ஈடுபடும் போது ஒரு அணு இலத்திரனை கூடுதலா அதோட சைடுக்கு இழுக்கும், சரியா? அப்ப பிணைப்பு இலத்திரனை தன்னகத்தே கவரக்கூடிய ஆற்றல் தான் மின்னெதிர் இயல்பு. எங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணை எழுதினால் மின்னெதிர் இயல்பை பத்தின
விஷயத்தையும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இது நிறைய தடவை கேட்டு வந்திருக்கிறேன், ஸ்ட்ரக்சர்லயும் கேட்டு வந்திருக்கிறேன். மின்னெதிரியல்பு கூடியது எது, குறைந்தது எது, அந்த மாதிரி ஒப்பிட தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல பார்த்தோம்னா ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியான், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கல்சியம். மின்னெதிரியல்பு என்றால் என்ன? பிணைப்பு இலத்திரனை தன்னகத்தே கவரக்கூடிய ஆற்றல். இலத்திரனை கவரியது கரு. அப்ப கருவுக்கு கிட்ட இறுதியோடு இருந்தால் கவரும் ஆற்றலும் கூட. அப்ப பருமன் கூடினால் மின்னெதிரியல்பு குறையும். பருமன் கூடினா மின்னெதிரியல்பு குறையும். நாங்க ஏற்கனவேயும் பார்த்தோம், இந்த சைட்ல போற நேரம் பருமன் குறையும், பருமன் குறையும். ஆகவே மின்னெதிரியல்பு அதிகரிக்கும். அதே மாதிரி கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்லும் போது பருமன் கூடும். ஆகவே மின்னெதிரியல்பு குறையும், மின்னெதிரியல்பு குறையும். அப்ப அப்படி பார்த்தோம் என்றால் மின்னெதிரியல்பு மிகவும் கூடிய மூலகம் என்ன? புளோரின். அப்ப ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள மூலகங்கள்ல மின்னெதிரியல்பு கூடியது எது? புளோரின். நாங்க ஹீலியம், நியான், ஆர்கனுக்கு மின்னெதிரியல்பு கதைக்கிறல்ல, ஏனென்றால் அவை சடத்துவ வாயுக்கள், அவை பிணைப்புல ஈடுபடாது. அப்ப பிணைப்புல ஈடுபடாட்டி மின்னெதிரியல்பு எப்படி கணிக்கிறது? பிணைப்பு இலத்திரன்களை தன்னகத்தே கவரும் ஆற்றல் தான் மின்னெதிரியல்பு. ஆகவே ஹீலியம், நியான், ஆர்கனுக்கு மின்னெதிரியல்பு நாங்க கதைக்கிறல்ல. அதே மாதிரி ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமாக செல்லும் போது பருமன் குறையும். ஆகவே மின்னெதிரியல்பு கூடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பருமன் குறையிற எப்படின்னு தெரியும் தானே? கருவேற்றம் கூடியத்தால பருமன் குறையுது, பருமன் குறையத்தால மின்னெதிரியல்பு கூடும். கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்லும் போது இலத்திரன் கொண்ட ஓடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும், பருமன் கூடும். பருமன் கூடினால் மின்னெதிரியல்பு என்ன செய்யும்? குறையும். மின்னெதிரியல்பு குறையும். சரிதானே? அவ்வளவுதான் மின்னெதிரியல்பு இருக்கிறது. மின்னெதிரியல்பு அளக்கிற அலகு போலிங் அளவிடை. மின்னெதிரியல்பு கூடிய மூலகம் புளோரின். இந்த மின்னெதிரியல்பு வித்தியாசம் உள்ள 2 அணுக்கள் பிணைப்புல ஈடுபட்டால், உதாரணமா நாங்க எடுப்போம், இதே எடுப்போமே, ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் எடுப்போமே. ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் எடுத்து இது பிணைப்புல ஈடுபட்டால் பிணைப்பு இலத்திரன்கள் ஆக்சிஜன் அவரது சைடுக்கு கூடுதலாக இழுத்துக்கொள்ற. அதால ஆக்சிஜனுக்கு சிறிய எதிரேற்றம் கிடைக்கும், ஹைட்ரஜனுக்கு சிறிய நேரேற்றம் கிடைக்கும். அவரது இலத்திரன ஹைட்ரஜன் பகுதியாக இழந்துட்ட, ஆக்சிஜன் அதை எடுத்துக்கொண்ட, இல்லைங்கண்ணா? அதாலதான் நேர்மறை, இந்த சிறிதளவு நேர்மறை ஏற்றங்கள் வார. சரியா? இப்ப இது ஓகே தானே? மின்னெதிரியல்பு உங்களுக்கு விளங்கிக்குமே நான் நினைக்கிறேன். அடுத்தது நாங்க பார்க்க போறது சிம்பிள் ஆனா முக்கியமான ஒரு விஷயம், அது வலுவளவு. அணுக்கள் இறுதியோட்டை பூர்த்தி செய்வதற்காக ஏற்கும் அல்லது இழக்கும் அல்லது பங்கீடு செய்யும் இலத்திரன்களின் எண்ணிக்கை தான் வலுவளவு. ஏற்கும், இழக்கும் அல்லது பங்கீடு செய்யும் இலத்திரன்களின் எண்ணிக்கை. இப்ப ஹைட்ரஜன் எடுத்தால் அதுல ஒரு சக்தி மட்டம் தான் இருக்கிற. முதலாம் சக்தி மட்டத்துல 2 இலத்திரன்கள் தான் மேக்சிமம் காணப்படையிலும். 2 இருந்தால் இறுதியோடு பூரணம். அப்ப இவர் என்ன செய்யணும்? ஒரு இலத்திரனை ஏற்கணும். ஆகவே வலுவளவு எத்தனை? 1. வலுவளவு 1. சரிதானே? வலுவளவு 1. ஹைட்ரஜன் இறுதியோட்டு பூரணமாக்காத என்ன செய்யணும்? ஒரு இலத்திரனை ஏற்கணும். ஆகவே ஹைட்ரஜன் வலுவளவு எத்தனை? 1. இறுதியோட்டை பூரணமாக ஏற்குவதற்காக ஏற்கும், இழக்கும் அல்லது பங்கீடு செய்யும் இலத்திரன்களின் எண்ணிக்கை. ஹீலியத்தை எடுத்தால் இறுதியோடு பூரணம். ஆகவே வலுவளவு 0. தாக்கத்தில் ஈடுபடாது. 8ஆம் கூட்ட மூலகங்கள் தாக்கத்தில் ஈடுபடாது. லித்தியத்தை எடுத்தால் ஒரு இலத்திரனை இலக்கோணம். ஆகவே வலுவளவு 1. பெரிலியம் 2 இலத்திரனை இலக்கோணமாகவே வலுவளவு 2. போரன் 3 இலத்திரனம் இலக்கோணமாகவே வலுவளவு 3. கார்பனுக்கு 4 இலத்திரனை இலக்க இயலும் அல்லது ஏற்க இயலும் அல்லது பங்கீடு செய்ய இயலும். ஆகவே கார்பன் வலுவளவு எத்தனை? 4. நைட்ரஜனை எடுத்தால் நைட்ரஜனுக்கு 5 இலக்கவும் இயலும், 3 ஏற்கவும் இயலும். ஆகவே நைட்ரஜன் வலுவளவு 5 அல்லது 3. ஆக்சிஜன் எடுத்தால் ஆக்சிஜனுக்கு 2 எடுக்க இயலும், ஆனா 6 இலக்க கஷ்டம். ஆக்சிஜன் பருமன் சின்னது, அப்ப இலத்திரன்கள் மீதான கருக்கவர்ச்சி அதிகம். ஆகவே இலத்திரனை இலக்க கஷ்டம் அதுக்கு. ஆகவே
வலுவளவு எத்தனை 2 மட்டும்தான். புளோரினுக்கும் அதே மாதிரி தான். புளோரினுக்கும் வலுவளவு 1, நியோனுக்கு 0. சோடியத்துக்கு வலுவளவு 1, மெக்னீசியம் 2, அலுமினியம் 3, சிலிக்கன் 4. பாஸ்பரஸுக்கும் எத்தனை 5ம் 3ம் 3 எடுக்கோ மேலும் 5 இலக்கோ மேலும். கந்தகத்துக்கு வலுவளவு 2 ஏற்கவும் மேலும் 6 இலக்கவும் மேலும். குளோரினுக்கு 1 ஏற்கவும் மேலும் 6 இலக்கவும் ஏலும். ஆகவே குளோரின் வலுவளவு 1ம் 7ம். அதே மாதிரி ஆர்கனுக்கு வலுவளவு இல்ல 0, என்றால் தாக்கத்திலும் ஈடுபடாத இறுதியோடு பூரணம். பொட்டாசியத்திர வலுவளவு 1, கல்சியத்திர வலுவளவு எத்தனை 2, இறுதியோட்டு இலத்திரன்கள் எண்ணிக்கை 2, அந்த 2 இழந்தால் இறுதியோடு பூரணம் ஆகும். எனத்துக்காக இவங்க இலக்கிற ஏற்கிற பங்கீடு செய்யறது இறுதியோட்ட பூரணமாக்குவதற்கு அல்லது சடத்துவ வாயு இலத்திரன் நிலை அமைப்பை அடைந்து கொள்வதற்கு. இப்ப சோடியம் ஒரு இலத்திரனை இழந்தால் அதோட இலத்திரன் நிலை அமைப்பு நியோண்ட மாதிரி மாறிடிய. சரியா, நியோண்ட மாதிரி மாறிடிய. பொட்டாசியம் ஒரு இலத்திரனை இழந்தால் அதோட இலத்திரன் நிலை அமைப்பு ஆகண்ட மாதிரி ஆகிடிய. சரிதானே? இப்ப உங்களுக்கு வலுவளவிட ஐடியா வந்திக்கும். இப்ப சும்மா செல்வோமே, இப்படி ஒரு மூலம் உங்களுக்கு தார எக்ஸ் எண்டியது 15. இப்ப இதோட வலுவளவு யாது என்று கேக்கிய. அப்ப உங்களுக்கு கண்டுபிடிக்கலும் தானே, இல்லாட்டி நாங்க எடுப்போமே 7. இதோட வலுவளவு யாது? இலத்திரன் நிலையமைப்பு 2,5. அப்படி என்றால் 3 இலத்திரனை எடுக்கோ மேலும் 5 இலத்திரனை இலக்கோ மேலும் நைதரசன் மாதிரி. உங்களுக்கு y x அப்படி மூல தந்து இருந்தாலும் நீங்க உண்மையானதை யோசிச்சு விட எழுதுங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸி. விளங்கினா? அப்ப அணுவன் ஏலண்டாதாரன் நைதரசன், நைதரசன் வலுவளவு எத்தனை அந்த மாதிரி யோசிச்சு எக்ஸாம்ல எழுதினா சரி. ஆவர்த்தனத்தின் வழியே அயனாக்கள் சக்தியோட போக்கு பார்த்தா, அதே மாதிரி மின்னெதிர் தன்மையோட போக்கு பார்த்தா, மின்னெதிர் இயல்புட போக்கு பார்த்தா, அடுத்தது நாங்க பார்க்க போறது ஒட்சைட்டுகளோட அமில வலிமை ஆவர்த்தனத்தின் வழியே எப்படி மாறுது என்றதை பார்க்க போற. இதுவும் எல்லா வருஷமுமே கேள்வியில வந்திருக்கிற. நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, பார்ட் 1ல வந்திருக்கிற, இல்லாட்டி ஸ்ட்ரக்சர் கேள்வியில வந்திருக்கிற. அப்ப இது மிச்சம் இம்பார்ட்டன்டான விஷயம். இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் போதும். அவ்வளவு சிம்பிளான விஷயம். ஆனா அதுல கூட பிழை எடுக்கிறாங்க, ஏன்னா படிக்கிறதுக்கு இந்த தேவை இல்லாத்துல. விளங்கினா? அப்ப இது பாருங்க, சோடியத்துல ஒட்சைட் எப்படி வரும்? Na2. அது எப்படி அந்த ஆக்சைடுகளை கண்டுபிடிக்கிற அடுத்த விஷயமா நாங்க அடுத்ததுல பார்ப்போம். Na ஆக்சைடுகளை எப்படி கண்டுபிடிக்கிற, இல்லாட்டி அந்த வலுவளவை வச்சு எப்படி ரசாயன சேர்வைகளோட சூத்திரம் எழுதுறேன்ற பகுதியை நான் அடுத்ததா சொல்லித்தாரேன். இப்ப நான் இந்த ஒட்சைட்டுகளை மட்டும் சொல்றேன். அப்ப சோடியத்தின் ஒட்சைட் Na2O, மெக்னீசியத்தின் ஒட்சைட் MgO, அலுமினியத்தின் ஒட்சைட் Al2O3, SiO2, இங்கல P2O5, SO3, Cl2O7. ஆகன் தாக்கத்துல ஈடுபடாது, அது சடத்துவ வாயு. இப்ப இந்த சைடால போறத்தின் ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமாக செல்லும் போது அமில வலிமை அதிகரிக்கும். அதே நேரம் கார வலிமை குறையும். அப்ப அமிலத்துக்கும் கார வலிமை ஈக்கிற, அந்த கார வலிமை குறைவு. இப்படி பாருங்களேன், ஆண் இயல்பு கொண்ட பெண்கள் ஈக்கிற, பெண் இயல்பு கொண்ட ஆண்கள் ஈக்கிற. அவங்க ஆண்கள் தான், ஆனால் பெண் இயல்பு சாடையா காணப்படியா அப்படி. அப்ப இந்த சைட்ல பார்த்தென்றால் அமில வலிமை குறைவு, இந்த சைட்ல கார வலிமை குறைவு. அப்ப ஆவர்த்தனத்தில் வழியே இடமிருந்து வலமாக செல்லும் போது கார வலிமை குறையுது. அப்ப இந்த இடத்துல கார வலிமை அதிகம். அப்ப சோடியம் வன்காரம். சோடியம் என்ன? வன்காரம். மெக்னீசியம் மென்காரம். மெக்னீசியத்திட ஒட்சைட்டு மென்காரம். Al2O3 ஈரியல்பு, அமில இயல்பையும் காட்டும், கார இயல்பையும் காட்டும். இந்த சிலிக்கண்டையும் பொஸ்பரஸையும் ஒட்சைட்டுகள் மென்னமிலம். அடுத்தது கந்தகம் குளோரின் ஒட்சைட்டுகள் வன் அமிலம். பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, இதுல நிறைய கேள்வி வந்திருக்கிறேன். இதை படிச்சு கொண்டது நஷ்டம் இல்லை. 1 மார்க்ஸும் எங்களுக்கு பொறுமதி. அப்ப இது உங்களை விளங்கிக்கும். 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களோட ஒட்சைட்டுகளோட அமில வலிமை கார வலிமையோட ஒப்பீடு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அயனாக்கள் சக்தி பத்தி நாங்க படிச்சிருக்கிறேன். இலத்திரன்களை இலக்கிய எந்த நிலையில? வாயு நிலையில. அதுக்கு தேவையான சக்தியை தான் நாங்க அயனாக்கள் சக்தின்னு சொல்றோம்.
எங்களுக்கு தெரியும் அணுக்கள் எடுத்தால் அணுக்கள்ல புரோத்ரன் எண்ணிக்கையும் இலத்திரன் எண்ணிக்கையும் சமன், அணு நடுநிலையானது என்றபடியால சோடியத்தை எடுத்தோம்னால் சோடியத்தின அணு எண் 11, அப்ப இலத்திரன் எண்ணிக்கையும் எத்தனை 11 தான். முதலாம் சக்தி மட்டத்துல 2 இலத்திரன் இருக்கும், 2ஆம் சக்தி மட்டத்துல 8, 3ஆம் சக்தி மட்டத்துல 1. இந்த சோடியம் ஒரு இலத்திரனை இழந்துதான் Na+ ஆக மாறும். Na+ ஆக மாறினால் அதுல புரோத்ரன் எண்ணிக்கை மாறுமோ? இல்ல, புரோத்ரன்கள் தாக்கத்தில ஈடுபடாது. இறுதியோட்டு இலத்திரன்கள் மட்டும் தான் தாக்கத்தில ஈடுபடும். புரோத்ரன் எண்ணிக்கை 11 தான். இலத்திரன் எண்ணிக்கையை பார்த்தால் ஒரு இலத்திரனை இழந்தாச்சு. பிளஸ் என்ன அர்த்தம்? ஒரு இலத்திரன் வெளியே போயிட்ட. ஆகவே இலத்திரன் எண்ணிக்கை 10. இலத்திரன் எண்ணிக்கை 10. இப்ப Mg2+ எடுத்தால் Mg2+ அணு எண் 12. ஆகவே புரோத்ரன் எண்ணிக்கை 12. புரோத்ரன் எண்ணிக்கை மாறாது. அதே நேரம் இலத்திரன் 2 வெளியே போனத்தால் தான் 2+ காட்டுது. இலத்திரன் 2 வெளியே போய் தீக்கிற. ஆகவே இலத்திரன் எண்ணிக்கை 10. இலத்திரன் எண்ணிக்கை 10. இப்ப நாங்க எடுப்போம் F- என்ற புளோரின் வலுவளவு 9. ஆகவே வலுவளவு 9, புரோத்ரன் எண்ணிக்கை 9. இலத்திரன் எண்ணிக்கையை பார்த்தால் F- என்றா என்ன அர்த்தம்? ஒரு இலத்திரனை வெளியால எடுத்திருக்கிற. ஆகவே F- இலத்திரன் எண்ணிக்கை 10. இலத்திரன் எண்ணிக்கை 10. இந்த அறிவும் எக்ஸாம்ல டெஸ்ட் பண்ணி இருக்கிற. Na+ல உள்ள இலத்திரன்கள் எண்ணிக்கை, Mg2+ உள்ள இலத்திரன்கள் எண்ணிக்கை. அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், அணு நடுநிலையானது என்றாலும் அயன்களாக மாறும் போது, நேர அயனாக மாறும் போது இலத்திரன் இழக்கப்படும். அப்ப இலத்திரன் எண்ணிக்கை குறையுது. மறை அயனாக மாறும் போது இலத்திரன் ஏற்கப்பட்டிருக்கிற. இப்ப இப்படி என்றா N3- என்றா என்ன அர்த்தம்? 3 இலத்திரன் ஏற்கப்பட்டிருக்கிற. 3 இலத்திரன் ஏற்கப்பட்டிருக்கிற. சரிதானே? அதை கிளியரா வச்சுக்கோங்க. அந்த அறிவும் உங்களுக்கு எக்ஸாம்ல டெஸ்ட் பண்ணிக்கிற. அடுத்தது பார்ப்போம், வலுவளவை வச்சு நாங்க எப்படி ரசாயன சூத்திரம் எழுதுறேன். இது ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஒரு கதையா சொல்லித்தாரேன். அதுக்கு பிறகு நாங்க தியரியா படிப்போம். இப்போ ஒரு ஐதரசன் எடுத்தால் ஐதரசன் இறுதி ஓட்டுல ஒரு இலத்திரன். ஒட்சிசன் எடுத்தால் ஒட்சிசன் எத்தனை? 6 இலத்திரன் இறுதி ஓட்டுல. அது இறுதியோட்ட பூரணமாக்க 2 இலத்திரன் தேவை. ஐதரசன் இறுதியோட்ட பூரணமாக்க 1 இலத்திரன் தேவை. 2 பேருக்குமே இலத்திரன் பற்றாக்குறை. இப்ப 2 பேரும் கதைச்சு கொள்ற. ஒட்சிசன் சொல்ற, எனக்கு இன்னும் 2 இலத்திரன் இருந்தால் ஏண்ட இறுதியோடு பூரணம். ஐதரசன் சொல்ற, எனக்கு 1 இலத்திரன் இருந்தால் இறுதியோடு பூரணம் என்று. அப்ப என்ன செய்யற? ஐதரசன் முடிவெடுக்கிற. சரி, நான் இன்னொரு ஐதரசனை கூட்டிட்டு வாரன், நாங்க பகிர்ந்து கொள்வோம் என்று. அப்போ ஒட்சிசன் இறுதி ஓட்டில் எத்தனை இலத்திரன்? 6 இலத்திரன். ஐதரசன் இலத்திரனை பங்கிட்டு கொள்ளிய. இப்ப எல்லாருடையுமே இறுதியோடு பூரணம். ஒட்சிசன் இறுதி ஓட்டிலும் 2, 4, 6, 8 ஐதரசன் இறுதி ஓட்டில 2 இருந்தால் பூரணமாகிற. அப்ப ஐதரசன் இறுதியோடு பூரணம். ஐதரசன் இறுதியோடு பூரணம். அப்ப இந்த விஷயம்தான் நடக்கிற விஷயம் இதுதான். ஆனா எங்களுக்கு ஈஸியாக ஒரு ஒட்சிசனோட எத்தனை ஐதரசன் சேருற அந்த விஷயத்த வலுவளவை வச்சு ஞாபகம் வச்சுக்கொள்ள இயலும். இப்ப பாருங்க, ஐதரசன் வலுவளவு எத்தனை? 1. ஒட்சிசன் வலுவளவு 2. அது எப்படி வந்தன்னு தெரியும் தானே? ஒட்சிசன் அணு எண் 8. அப்ப இலத்திரன் நிலையம் 2,6. அப்ப இறுதியோட்ட பூரணமாக்க 2 இலத்திரன் தேவை. 2 இலத்திரன் தேவை. இப்ப என்ன செய்யணும்னா வலுவளவை மாத்தி போடணும். அதுதான் ரசாயன சூத்திரம் எழுதுறது. சரியான ஈஸியானது. இதுலயும் பிழை விடுற நிறைய மாணவர்கள். அப்ப இப்படி மாத்தி போடுற. அப்ப H2O. உங்களுக்கு எதுக்காக இருந்தாலும் சரி எழுதலாம். இப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல தர XY என்ற 2 மூலகங்கள். X வலுவளவு 3, Y வலுவளவு 2. உங்களுக்கு ரசாயன சூத்திரம் எழுத சொல்றேன். அப்ப முதலாவது என்ன செய்யணும்? அதுக்கு நேர வலுவளவை போடிய பிறகு என்ன, அதை மாத்தி போடுற. மாத்தி போட்டா எப்படி வரும்? X2Y3. ஓகே தானே? இதுல பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பிராக்டிஸ் பண்ணினா அடுத்து இதுல இப்படியும் எக்ஸாம்ல ஒரு கேள்வி சரி வராம இருக்கிறல்ல, வார நேரடியாக இதை பிரயோகிக்கிற மாதிரி வார, இல்லாட்டி இந்த வித்தியாசமாக வார. சரியா? இப்ப இதுல பார்த்து நீங்களே கண்டுபிடிக்கலாம். பாருங்க, X2 இல்ல X3 இல்ல X2
O3 என்று எடுப்போமே, X2O3. ஒட்சிசன் வலுவளவு எங்களுக்கு தெரியும் 2. அந்த வலுவளவு தான் இங்க வந்திருக்கிற. எக்ஸ் கிட்ட வாரது அடுத்ததுட வலுவளவு நான். அப்போ ஆக்சிஜன் வலுவளவு இங்க வந்திருக்கிற. அப்போ ஒட்சிசனு கிட்ட வந்தது எதுட வலுவளவு? எக்ஸ்ட வலுவளவு. ஆகவே எக்ஸின் வலுவளவு எத்தனை? 3. எக்ஸ்ட வலுவளவு 3. இது உங்களுக்கு பயிற்சி செய்யற டைம் கிளியர் ஆகும். இப்ப ஓரளவு விலங்கெடுத்து வச்சுக்கோங்க. வலுவளவு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். வலுவளவை போடுங்க. அதுக்கு பிறகு அதை மாத்தி போட்டு எங்களுக்கு ரசாயன சூத்திரம் எழுத இயலும். இது 2024 வந்த ஒரு கேள்வி. நாங்க பார்த்தோமே அயனாக்கள் சக்தி எப்படி மாறுபடுது, அதே மாதிரி மின்னெதிர்த்தன்மை எப்படி மாறுபடுது அப்படி பார்த்தோமே. அப்ப அந்த கேள்வி வந்திக்கிற பாருங்க. சுயாதீன நிலையில் ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படும் முதல் 3 ஆவர்த்தனங்களை சேர்ந்த 5 மூலகங்கள் ஆவர்த்தன அட்டவணையில் அமைந்துள்ள இடங்கள் தரப்பட்டுள்ளது. இவையெல்லாம் ஈரணு மூலக்கூறு. F2, Cl2, O2, N2, H2. அப்ப 3 ஆவர்த்தனங்களை சேர்ந்த ஈரணு மூலக்கூறுகள் தந்திருக்கிற. NOF ஆகிய மூலகங்களை அவற்றின் மின்னெதிர்த்தன்மை ஏறுவரிசைப்படி எழுதுக. NOF. அப்ப மின்னெதிர்த்தன்மை ஏறுவரிசை. அப்ப மின்னெதிர்த்தன்மை இந்த சைட்ல போற டைம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். நாங்க பார்த்த பருமன் குறையுது, ஆகவே மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும். அப்போ நைதரசனை பார்க்க ஒட்சிசனுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட, ஒட்சிசனை பார்க்க புளோரினுக்கு கூட. ஈஸி கேள்வியை நாம். அடுத்தது முதலாம் அயனாக்கல் சக்தி ஏறுவரிசைப்படி எழுதுக. முதலாம் அயனாக்கல் சக்தி ஏறுவரிசைப்படி எழுதுக. முதலாம் அயனாக்கல் சக்தி குறைந்த கூட்டம் முதலாம் கூட்டம், ஐதரசனும் முதலாம் கூட்டம். அப்ப ஐதரசனுக்கு முதலாம் அயனாக்கல் சக்தி குறைவு. அதுக்கு பிறகு நாங்க பார்த்தா இந்த திசையில முதலாம் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கும். ஏன்னா இந்த திசையில முதலாம் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கும். இவங்க ஐதரசனை பத்தி எங்கள்கிட்ட கேட்கல. அப்ப இந்த திசையில அதிகரிக்கும். ஆனா ஒரு விஷயம், நைதரசன்ல அசாதாரண அதிகரிப்புன்னு நாங்க பார்த்தோம். 5ஆம் கூட்ட மூலகங்கள் இப்படி ஒரு நிலைமை ஒன்று வார ஞாபகமோ? இங்கன்னா நைதரசன் வார, இங்கன்னா ஒட்சிசன் வார, இங்கல புளோரின் வார. அப்ப எப்படி வரும்? முதலாம் அயனாக்க சக்தி ஒட்சிசனை பார்க்க நைதரசனுக்கு கூட, நைதரசனை பார்க்க புளோரினுக்கு கூட. ஈஸியா விட கேளுமே. நான் 2 கேள்வியும் எங்களை செய்யலும். ஒன்று வந்து கேட்டது எங்களுக்கு மின்னெதிர்த்தன்மையை பத்தி. மின்னெதிர்த்தன்மை ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமாக செல்லும் போது அதிகரிக்கும். அயனாக்கல் சக்தியும் இடமிருந்து வலமாக செல்லும் போது அதிகரிக்கும் என்றாலும் 2ஆம் கூட்டத்திலேயும் 5ஆம் கூட்டத்திலேயும் அசாதாரண அதிகரிப்பு வார. இப்ப படிச்ச தியரியை வச்சு இது செய்யலும். நீங்க எந்த பாஸ் பேப்பர் கேள்வி எடுத்தாலும் பாருங்க, தியரி உங்களுக்கு கிளியரா இருந்தால் செய்யலும். இப்ப நாங்க சமதானிகள் என்ற விஷயத்தை பார்ப்போம். சமதானிகள் இப்ப அந்த அணுவன் தான் ஒரு மூலகத்துல அடையாளம். அணுவன் 1 அது ஐதரசன், அணுவன் 2 அது ஹீலியம். இப்ப அணுவன் என்றா என்ன? அணுவின் கருவில் உள்ள புரோத்ரன்களின் எண்ணிக்கை. அணுவின் கருவில் உள்ள புரோத்ரன்களின் எண்ணிக்கை. திணிவன் என்றால் என்ன? புரோத்ரன் எண்ணிக்கையினதும் நியூட்ரன் எண்ணிக்கையினதும் கூட்டுத்தொகை தான் திணிவன். சரியா? இப்ப ஐதரசனை எடுத்தால் ஐதரசன்ல வந்து அணுவன் எத்தனை? 1. ஐதரசன் அணுவன் எத்தனை? 1. இதுல வந்து சில ஐதரசன்ல வந்து நியூட்ரன் காணப்படாது. அப்படி என்ன? திணிவண்ணும் எத்தனை? 1. திணிவண்ணும் 1. அப்ப H11. இது அடுத்த இன்னொரு ஐதரசன்ல வந்து ஒரு நியூட்ரன் காணப்படும். அப்போ ஒரு நியூட்ரன் ஒரு புரோத்ரனின் கூட்டினா 2. சிலதுல 2 நியூட்ரன் காணப்படும். ஆகவே திணிவன் எத்தனை? 3 வரும். அப்ப ஐதரசன் இதுக்கு நாம சொல்ற சமதானிகள் என்று. அப்ப சமதானிகள் என்று எடுத்தால் புரோத்ரன் எண்ணிக்கை சமன், அணுவெண்ணம் எப்படி? சமன். ஆனா நியூட்ரன் எண்ணிக்கை தான் வித்தியாசப்படுது, திணிவெண்ணும் வித்தியாசப்படுது. அப்ப சமதானிகளுக்கு எங்களுக்கு 2 விளக்கம் கொடுக்கலும். ஒன்று வந்து ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்ட ஒரே மூலகத்தின் அணுக்கள் சமதானிகள். அல்லது எங்களுக்கு சொல்லலாம் இப்படி சமமான புரோத்ரன் எண்ணிக்கையினையும் வேறுபட்ட நியூட்ரன் எண்ணிக்கையினையும் கொண்ட ஒரே மூலகத்தின் அணுக்கள் சமதானிகள். அப்ப ஐதரசனுக்கு 3 சமதானிகள் இருக்கிற. அதுல பேரு எழுதுறதுக்கு அப்படின்னு வராது. ஆனா பார்ட் 1ல வந்து
அந்த பார்ட் 1ல சில கேள்விகள் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். ப்ரோண்டா முன்னுக்கு மாதிரி, முன்னுக்கு ப்ரோ. அப்ப இந்த ப்ரோண்டா முன்னுக்கு. அடுத்த 2 என்ன? 2. 3 3. அப்ப அதை ஞாபகம் வச்சு கொள்ளையிலும். அப்ப ஐதரசன் H11க்கு பேரு வந்து புரோத்தியம். என்ன பேரு? புரோத்தியம். 2 2. அப்ப இதுக்கு பேரு வந்து தூத்தேரியம். தூத்தேரியம். அடுத்தது வந்து திருத்தியம். திருத்தியம். அப்ப ஐதரசன்ல 3 சமதானிகள் காணப்படிய அது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது குளோரின்ல எடுத்தால் குளோரின்லயும் 2 சமதானிகள் காணப்படிய. குளோரின் அணுவன் எத்தனை? 17. அப்ப சமதானிகள் என்றாலும் அணுவன் எத்தனை வரணும்? 17. ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டிருந்தால் தான் சமதானி. அப்ப சிலதுல வந்து 35 திணிவன் வரும், சிலதுல 37 திணிவன் வரும். அப்ப இயற்கையில சில மூலகங்கள் சமதானிகளை கொண்டிருக்கும். ஐதரசன், குளோரின் போன்ற மூலகங்கள் சமதானிகள் பற்றித்தான் உங்களோட சிலபஸ்ல வந்திருக்கிறது. இதுல பாருங்க, திருத்தியம் சமதானியின் நியம குறியீடு யாது? 2017 வந்த கேள்வி. திருத்தியத்துல நியம குறியீடு அதை நாங்க அங்க பார்க்க முடியுங்க, நாங்களே கண்டுபிடிப்போமே. H1 என்றால் H என்றால் 1 தான் என்னது? அணுவெண். அணுவெண் ஒன்றுதான். அப்ப திணிவன் மாறியத்தாலதான் இந்த சமதானிகள் உருவாகியது. இல்லாட்டி நியூட்ரன் எண்ணிக்கை மாறியத்தால திணிவன் மாறிய, அப்ப வித்தியாசமான திணிவன்களை கொண்டிருக்கும். அப்ப இது தூத்தேரியமா எங்கள்கிட்ட கேட்டது. சாரி, திருத்தியம். திருத்தியம் என்றா 3. அப்ப திணிவன் எத்தனை வரும்? 3. சரிதானே? ஈஸியனா? இந்த மாதிரிதான் கேள்வி வர்றது. இன்னொரு கேள்வி வந்திருக்கிற பாருங்க. குளோரினில் இப்படி இந்த 2 சமதானிகள் காணப்படும். சமதானிகளில் எந்த உப அணு துணிக்கைகள் எண்ணிக்கையில் வேறுபடும்? என்னது வேறுபடும்? நியூத்திரன்கள். ஈஸியனா? தியரி தான் அப்படியே வருது. சயின்ஸ் கஷ்டம் வேண்டியதெல்லாம் போய் இல்லைங்கண்ணா. இப்ப இதுல சமதானிகள் என்றால் எந்த ஐடியா இருந்தால் உங்களுக்கு இந்த கேள்வி செய்ய இயலும். எந்த உப அணு துணிக்கை வேறுபடும்? நியூத்திரன்கள் எண்ணிக்கை தான் வேறுபடும். இன்னொரு கேள்வி நாங்க பார்ப்போம். இப்ப இவங்க தந்திக்கிற நியோன் சோடியம் இதை பற்றின உண்மையானது என்று கேட்டிருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை, புரோத்திரன் எண்ணிக்கை, நியூத்திரன் எண்ணிக்கை வச்சுதான் கேள்வி. அப்ப இதுல நாங்க கேள்விக்கு போக முன்னிக்க சில விஷயங்களை நாங்களே யோசிப்போமே. புரோத்திரன் எண்ணிக்கை எத்தனை? இதுல 10, இங்க வந்து 11. இலத்திரன் எண்ணிக்கை எடுத்தால் நியோன்ல 10, சோடியம் ஒரு இலத்திரனை இழந்தபடியால சோடியத்திலேயும் எத்தனை? 10. நியூத்திரன் எண்ணிக்கை எடுத்தால் இதுல நியோன்ல 10, நியூத்திரன் 10, இங்க சோடியத்துல நியூத்திரன் வந்து எத்தனை? 12. 12. அது சும்மா நாங்க எடுத்துக்கொண்ட அவங்க என்ன சொல்லிக்கிறான்னு பார்ப்போம். இரண்டிலும் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை சமன். ஓ, அது சரி. சரி, எங்களுக்கு 100க்கு 100 சுவர். அப்ப அடுத்த விஷயங்களை பார்க்கணுமா? தேவை.